Hi friends, welcome to my channel. Be smart, be clever. Today we are going to see about confused and misused words. Accept, ஏற்றுக்கொள். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ஏதாவது ஒன்று கொடுத்துருப்பாங்க, பெண்ணோ ஏதோ ஒன்று கொடுத்தா நம்ம அதை வாங்கிட்டோன்னா அவன் வந்து அவனோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் சொல்கிறப்ப நான் கொடுத்த பெண்ணை அவன் வாங்கிட்டான்டா அப்படின்னு சொல்கிற இடத்துல அவன் வந்து அக்செப்ட்ன்ற ஒரு வார்த்தையை வந்து யூஸ் பண்ணுவான். எக்ஸெப்ட், தவிர. The stores will be open daily except Sunday. சண்டே தவிர மற்ற எல்லா நாளுமே ஸ்டோர் ஓப்பன் ஆகிருக்கும். இந்த மாதிரி இடத்துல என்னென்னா எக்ஸப்ட், அன்றைக்கி மட்டும் தான் ஓப்பன் ஆகிருக்காது. பெர்த், படுக்கை. என்னென்னா ஸ்லீப்பிங் பிளேஸ். எதுலன்னு சொல்லி பார்த்திங்கன்னா ட்ரெயின் இல்லைன்னா ஷிப்பில். நமக்கான பிளேஸ் வந்து ரிசர்வ் பண்ணி வைக்கிற இடத்த தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா பெர்த் அப்படின்னு சொல்லுவோம். Berth, பிறப்பு. She gave a birth to a child. அவள் ஒரு குழந்தையை பெற்றெடுத்தாள். He remembered the birth of their first child. Coarse, rough cloth. He wears rough cloth. He wears coarse cloth. அவர் கரடுமுரடான ஆடைகளை அணிந்துள்ளார். கோர்ஸ், பாடநெறி. நீ என்ன கோர்ஸ் சூஸ் பண்ண அப்படின்னு கேட்குறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். She has taken the wrong course. Council, சபை. He is a member of the Social Welfare Council. இவர் சமூக நல மன்ற உறுப்பினர். கவுன்சில், ஆலோசனை. அட்வைஸ் அண்ட் இன்ஸ்ட்ரக்ட். நீ இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் பண்ணணும்னு சொல்லி நமக்கு அட்வைஸ் பண்ணுறது தான் என்னென்னா கவுன்சில் சொல்லுவாங்க. டிஃப்ரென்ஸ், மரியாதை. பெரியவங்களுக்கெல்லாம் மரியாதை கொடுங்க அப்படின்னு சொல்கிறது தான் டிஃப்ரென்ஸ். டிஐ டிஃப்ரென்ஸ் வந்து வித்தியாசம். இதிலலாம் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது? எமர்ஜ், வெளிப்பாடு. மூவ் அவுட் ஆஃப் ஆர் அவே ஃப்ரம் சம்திங் அண்ட் கம் இன் டு வியூ. இம்மர்ஜ், முழுகிறது. ஏதாவது தண்ணிக்குள்ளே போட்டு முக்குவோம்ல, அதுதான் என்னென்னா இம்மர்ஜுன்னு சொல்லுவோம். தண்ணிக்குள்ளேன்னு இல்லை, எதை வேணாலும் நம்ம போட்டு முழுகடிக்கிறது இம்மர்ஜுன்னு சொல்லுவோம்.